இந்த சபைக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் வார்த்தை கேட்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினார். இதை நீ போய் சொல்லு அப்படின்னாரு. ஆனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார் அப்படின்னா, நீயும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரா வருதுன்னா, குறிப்பாக இந்த வார்த்தை உனக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாருன்னா, கர்த்தர் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 10 வார்த்தை கேட்டுட்டேன், 11வது வார்த்தையும் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போக கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணங்கள் உங்களுடைய நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நாம் படித்து நாம் தாண்டி போய் அடுத்த வார்த்தையை வாசிக்க கூடாது. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணங்கள் நம்மளுடைய நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும். ஆமென். அப்போ இன்றைக்கு எனக்குள் இருக்கக்கூடியதான, அது ரட்சிப்பா இருக்கலாம், அது அபிஷேகமா இருக்கலாம், ஜெபாவியா இருக்கலாம், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிற அந்த அழைப்பு, அந்த நோக்கம், அந்த சித்தம் எனக்குள்ள இருக்கலாம். ஆனா இது நான் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இதை நான் இழந்து விடக் கூடாது. அப்படி நீ இழக்க நேரிடுமானால் எப்படி நீ இதை நீ இழப்பாய் அப்படின்னு சொல்லி வேதம் இன்றைக்கு இந்த நாள்ல, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள்ல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க விரும்புகிறார். நீ பெற்றுக்கொண்டதை இழக்க நேரிடும். ஆகவே உன்னுடைய சவகாசம் இன்றைக்கு சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆரம்பத்தில் நான் இருந்த அந்த ஒரு ரட்சிப்பினுடைய மேன்மை, அந்த அன்பு, அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த பிரியம், ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு நான் கோட்டை விட்டுட்டேன், இழந்திருக்கிறேன், எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. அதற்கு காரணம் என்ன? தேவையில்லாத ஒரு சவகாசத்தின் நிமித்தமா தான் இழந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய சவகாசத்தை குறித்து தான் பேச போறாரு. உன்னுடைய ஐக்கியத்தை குறித்து தான் பேச போறாரு. நீ யாரோடு கூட சரியாய் பழகி கொண்டிருக்கிறாயோ உங்களுடைய நட்பை குறித்து தான் ஆண்டவர் பேச போகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நட்பின் நிமித்தமாய் உனக்கும் அவருக்கும் உள்ள இருக்கிற அந்த அன்பு ஒருபோதும் டேமேஜ் ஆக கூடாது. நீ பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தை நீ இழந்து விடக் கூடாது. நீ பெற்றுக் கொண்டிருக்கிறதான அந்த ஜெபாவி கிருபையின் ஆவியை நீ இழந்து விடக் கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு உன்னுடைய நட்பை குறித்து, உன்னுடைய ஐக்கியத்தை குறித்து அவர் பேச விரும்புகிறார். மோசம் போகாதிருங்கள். தேவையில்லாத சவகாசத்தின் நிமித்தமாக உன்னுடைய நல்லொழுக்கம் கெட்டு போய்விடும். நீங்க பெற்றுக்கொண்டதை, இருக்கிறதை கூட நீங்க இழந்து போய் விடுவீங்க. அதனால இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை எச்சரித்து அதில் இருந்து உங்களை விடுதலையாக்கி, அல்லது அதில் நீங்க போய் மீண்டும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நான் சாதாரணமான ஆளே கிடையாதுப்பா. கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னை சரியான ரூட்ல கொண்டு போக விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம். ஹலோ, பைபிளை நல்லா திருப்பி
இங்க பிரசங்கிக்கப்படுகிற அந்த வார்த்தை அதுல இருக்குதான்னு நல்லா பாருங்க. எங்களுடைய ஐக்கியம் யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:14 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த கால நேரத்தில் உங்க ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? எபிரேயர் 3:14 வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 3:14 வசனத்துல, நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால், நல்லா கவனிக்க, நீங்க அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் பெற்றிருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது? இன்னைக்கு ஞானஸ்தானம், எங்க வீட்டில் இன்னைக்கு பிரியாணி, எனக்கு புது ஒயிட் ட்ரெஸ் தான். இன்னைக்கு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் பிரதர். இன்னைக்கு அந்த சந்தோஷம் இருக்கா? எடுக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது எல்லா கூட்டத்தையும் அட்டெண்ட் பண்ணுவோம், எல்லா ஜபத்திலையும் பங்கெடுப்போம். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? பின்தங்கி இருக்கிறது. உன் விசுவாசம், ஆதியில கொண்டிருந்த அந்த விசுவாசம் இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கிறது? அதே நிலைமையில நீடிக்குமானால் நீ அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். சபைக்கு வருதுனால அடையாளங்கள் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் சொன்னல, எங்க சபையில என்ன பண்றது, 30 வருஷம் நான் சபைக்கு வரலன்னா 4 பேர் என்ன கேள்வி கேட்பான். அவன்லாம் என்னத்துக்கு என்ன கேள்வி கேட்கணும்? அதனால போயிட்டு உக்காந்துட்டு வரேன். ஒரு பாட்டு பாடினா கை தட்டுறது கிடையாது, தோத்திரம் பண்றது கிடையாது, இருக்கிறதையும் சொத்தியாக்கிட்டு போகிறது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க வேதம் சொல்லுது, என் ஐக்கியம் எப்படி தெரியுமா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ, எந்த நோக்கத்துக்காக தேவன் என்னை அழைத்தாரோ அவர் மேல நான் வச்சு விசுவாசத்தை இந்த நிமிஷம் கூட நான் விடல, உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கிறோம் பிரதர், ஆண்டவர் செய்யறாரா செய்யாம இருக்கிறான்னு எனக்கு தெரியல. சோர்வு, பலவீனம், பின்வாங்கி போகிறது, சோர்ந்து போகிறது. ஆரம்பத்தில் ஜெபித்த ஜெபம் இல்லை. நல்லா கவனிக்கணும், நீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுவதற்கு உன் விசுவாசம் தான் அவரிடத்துல கொண்டு போகும். எபிரேயர் 11:6 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல பிரியமாய் இருப்பது. அப்ப விசுவாசம் தான் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? எனக்கு விசுவாசம் எல்லாம் இல்லை, 4 பேர் என்ன கேள்வி கேட்பாங்கட்டு நான் வந்துட்டு போறேன் அப்படின்னா உன்னுடைய ஐக்கியம் அவரோடு கூட இல்லைங்க. பசியோ பட்டினியோ நாசமோ நோசமோ நடந்தாலும், வராம போனாலும், கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் எங்க அப்பாவை நான் துதிப்பேன். சொல்லுங்க, எங்க அப்பாவை நான் பாடுவேன். நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க கண்ணகி நகருக்கு, ஏன்னா கேளம்பாக்கத்தில் தான் இந்த ஹாஸ்பிட்டலு, நாங்கள் இங்கே வந்து நாங்கள் கண்ணகி நகரில் தான் இவங்க விசுவாசி வீட்டில் தான் நாங்கள் இருந்து நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ணும் பொழுது உண்மையாகவே நான் சாகக்கூடிய அந்த நிலைமையினுடைய அந்த வழியில் நான் போயிட்டு வந்தேன். முடியல, அவ்வளோ. இந்த பாஸ்டர் ஐயா தான் கூட இருந்தார். அந்த நேரத்தில் எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வேதனை நீங்கள் கொடுத்தீங்களப்பா, இந்த வேதனை எனக்கு தந்தீங்களே. நான் சும்மா சொல்லலை, இது ஆண்டுடைய சமூகம். அவர் இருக்கிறாரு, எங்கள் மனைவி இருக்கிறாங்க. நான் என் பெட்ரூமில் முழங்கால் போட்டு 2 கையை தூக்கி, ஆண்டவரே, இது நீங்கள் என் வாழ்க்கையில் அனுமதிச்சுக்கிறீங்கன்னா அதை நான் தாங்குவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாட ஆரம்பித்தேன். என்னால் நானா இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் செஞ்சேன். ஏன் தெரியுமா? இந்த வழியில கூட, இந்த நெருக்கத்தில் கூட நான் உங்க கூட தான் ஆண்டவரை இருக்கிறேன்.
இன்னைக்கு இந்த கால நேரத்தில், அம்மா இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்யலையா, டோன்ட் வரி, பரவாயில்ல, நீங்க செஞ்சாலும் செய்யாம போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆண்டவரே, நான் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. நீங்க பாடணும். இதுதாங்க நீங்க அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்தும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். நல்லா கவனிக்கணும். என் வார்த்தைக்கு எவன் செவி கொடுத்து தன் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை அப்ளை பண்றானோ, நடந்து காமிக்கிறானோ, வாழ்ந்து காமிக்கிறானோ, என் பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பாரு. நான் அவன் இடத்துல வந்து அவனோடு கூட தங்கி இருப்பேன். ஹலோ, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற நீ நானும் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் என்னோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுவதற்கு, அல்லது நான் அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு அவருடைய வார்த்தையை என் வாழ்க்கையில அப்ளை பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 10 11 இல்லங்க இது? இல்ல 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 இல்ல. சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு பிரியமா, என்னால செய்ய முடியுமா, அதற்காக நான் உடன்படுவேன். ஆனா அது எனக்கு இஷ்டம் இல்லைனா, எனக்கு விருப்பம் இல்லைனா, அந்த வார்த்தைக்கு நான் செவிகளை அடைத்துக் கொள்ளுவேன். காதுள்ளவன் கேட்க கடவான். ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் 2 வயசு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டான். அப்போ என் மனைவி வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து ஒரு ஊழியத்தில் இருந்தேன். ஏஞ்சல் டிவியில் ஒரு ப்ரே ஷூட்ல இருந்தேன். இவன் காலையில கீழே விழுந்தது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டோம்னா செக்யூரிட்டி கிட்ட தான் ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டோம். அப்போ பிரேக் டைமில் நாங்கள் வெளியே வந்து இந்த ஃபோனை நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 34 மிஸ் கால் எடுத்து பார்த்து கால் பண்ணி கேட்கும்போது இதுமாரி ஆயிடுச்சுன்னு அடிச்சு பிடிச்சி வில்லிவாக்கத்திலிருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் 108 கூட என்கிட்ட தோத்து போனான் பார். அந்த அளவுக்கு என்னுடைய பைக்கை அவன் திட்டினா. எனக்கு எவன் திட்டினாலும் எனக்கு இல்லை, என் பிள்ளையினுடைய நிலைமையை நான் பார்க்கணும். அவ்வளோ அடிச்சு அந்த அளவுக்கு போயிட்டேன். காலையில் விழுந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல. ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தாதான் நான் ட்ரீட்மெண்ட்டை பார்க்க முடியும். குழந்தையினுடைய அந்த வீக்கம், ரத்தம் வரல, என்ன ஆயிருக்குதுன்னு தெரியல. குழந்தையினுடைய சோர்வு, ஒரு பதட்டம் எங்களுக்குள்ள. ஒரு மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? 8 மணி ஆயிடுச்சு. ஒரு ஊசி போடல, ஒரு ட்ரிப்ஸ் ஏத்தல, ஒரு மாத்திரை கொடுக்கல, ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ சில பேர்லாம் சொல்றாங்க, நம்ம தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா, தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா என் பாக்கெட்ல எவ்வளவு கேட்பான் எனக்கு தெரியாது. அப்போ ஏஞ்சல் டிவில இருந்து, ஏன்னா இந்த விபத்து நடக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன், அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. பாஸ்டர் என்ன ஆயிடுச்சு? நான் சொன்ன இந்த மாரி விஷயங்கள் அதெல்லாம் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் டோன்ட் வரி, பிரச்சனையே இல்லை, நாங்கள் சாதையாண்ட சொல்லிட்டு இதுக்குண்டான ஸ்டெப்பில் நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் சேர்க்குறீங்களோ ஃபுல் பைசாவை நாங்கள் கட்டுறோம், ஃபுல் பைசாவை நாங்கள் கட்டுறோம். நீங்கள் பயப்படாதீங்க பாஸ்டர், உங்களுக்கு குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்க, நாங்கள் ஐயாண்ட இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு வெளிச்சம் எனக்கு பிரகாசமாக வந்தது போல இருந்தது. நான் உணர்ந்தேன். உடனே இதுக்குண்டான எந்தெந்த காரியம், இப்போ எங்கள் கூட வந்தவங்க, ஹாஸ்பிட்டலில் வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எங்களாண்டால விசாரித்து பார்க்கும்போது, அப்போ ஒரு சிஸ்டர் வந்து ஃபோன் போட்டு, ஒரு அப்போலோ டாக்டர் அவராண்ட போயிட்டு நம்ம பண்ணலாம் இல்லைன்னு சொல்லி எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. இப்போ எழுதி கொடுத்து பிள்ளைய வெளியே கூட்டின்னு வரணும், அவ்வளோதான். திடீர்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலை விட்டு நீ வெளியே போகக்கூடாதுன்னாரு. இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலை விட்டு நீ வெளியே போகக்கூடாதுன்னாரு. உடனே நான் சொன்னேன், என்னப்பா ரெடியா பண்ணிடலாமா, செஞ்சிடலாமா, கொண்டுடலாமா? அது எங்களுக்குன்னா ஒரு பக்கம் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டேன்ட்டாங்க. நம்ம தனியார் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிள்ளை போய் பார்க்கலாம். எத்தனை மணி தெரியுமா? ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ணலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகக்கூடாது.
உடனே எல்லாம் ஆர்வத்தோடு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன் நான். ஆண்டவர் சொன்ன உடனே என்னுடைய ஓட்டம், என்னுடைய துடிப்பு, என்னுடைய பேச்சு அமைதியாய் மாறினது. எல்லாரும் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன போகலாமா, ரெடியாது? இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் பேசுனது இப்போ அவங்க பேசுறாங்க, ஒன்றும் செய்யலையே, பிள்ளைக்கு ஒன்றுமா பார்க்கலையே, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே அப்படின்னு பேசுறாங்க. இல்லை, வெயிட் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ராத்திரி நானும் என் மனைவியும் ஐசியூவில் போனோம். எங்களுக்கு டாக்டர் வந்தாங்க. 10:30 மணிக்கு மேலே டாக்டர் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளையினுடைய மண்டை ஓடு உடஞ்சிருச்சு, இந்த இடத்துல டேமேஜாக இருக்குது பாருங்க, இந்த பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் 3 நாள் நாங்கள் இதில் வச்சு நாங்கள் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி இந்த ஃபிக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டானிக்கை கொடுக்கணும் அப்படின்னாங்க. இது வாங்கிட்டு வாங்க. எந்த இடத்துலையும் கிடைக்கல, அது தேனும் அலைஞ்சு பார்த்து ஒன்றுமே கிடைக்கல. அதன் பிறகு டாக்டருடைய எல்லா ரிப்போர்ட்டையும் நாங்கள் வாங்கி மற்றவங்களுக்கும் அனுப்பினோம். மற்றவங்களும் சொன்னாங்க, இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபிக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவருடைய கிருபை. வெளியே நான் நின்று ஜெபம் பண்ணுறேன், ஐசியூவில் எங்கள் மனைவி நின்று ஜெபம் பண்ணுறாங்க. நாங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது, சில விஷயத்தை ஆண்டவரோடு கூட பண்ணின காரியங்கள். 3 நாள் ஆன பிறகு அவனுக்கு எதையும் வரல. ஃபிக்ஸ் வரும்னு எதிர்பார்த்தவங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, பவுல் அன்னைக்கு அந்த விறகு மூட்டத்துக்காக, நெருப்பு மூட்டத்துக்காக விறகு எடுத்தான். ஆனால் ஒரு சர்ப்பம் வந்து அவன் கையை கவ்விச்சு. எல்லாரும் ஆவலோடு பார்த்தாங்க, இவனுக்கு நடக்குமா, இவன் சாவானா, நுரத்தள்ளி சாவானா. அப்படிதான் டாக்டர், நர்சஸ் எல்லாம் என் பிள்ளைங்களை பார்த்தாங்க, என் பிள்ளைய பார்த்தாங்க, ஃபிக்ஸ் வருமா, ஃபிக்ஸ் வருமா. ஃபிக்ஸ் வரலங்க. எங்க நான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலை விட்டு நான் வெளியே போயிருந்தேன்னா நான் சொல்றேன், கண்டிப்பா என் பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கும். ஆனா அன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட சொன்னதுனால, நீ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகாதுன்னு சொன்னதுனால, 100க்கு 100 நான் மௌனமா இருந்ததுனால இது வரைக்கும் என் பிள்ளை இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஃபிக்ஸ் வராத அளவுக்கு. கடைசியில் ஒரு வாரம் கழிச்சு அவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது வார்டில் இங்கே மேலேருந்து கீழே விழுந்த பிள்ளை எங்கே இருக்குதுன்னா அது ஓடி விளையாடிக்கின்னு ஆடிக்கின்னு கிடக்குது. இந்த பிள்ளையா விழுந்தது முதல்ல இம்மிடியேட்டாக காலி பண்ணி அனுப்பணுன்ட்டு அனுப்புனாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் நாங்கள் மறுபடியும் கூட்டின்னு போனோம். அவங்க சொல்லிட்டாங்க, இனி வர வேண்டிய அவசியம் இல்லை சார், ஒன்றுமே இல்லை, நார்மல் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏங்க இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்னங்க? அவ சொன்ன வார்த்தை பணத்தை நம்பி போல, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க நம்பி போல. ஆண்டவர் சொன்னார், இதை விட்டு நீ வெளியே போக கூடாது. அமைதியா இருந்த. ஆமென். ஆனா எனக்கு இஷ்டம் இல்லைங்க, இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என் பிள்ளைய யாரும் பார்க்கல. என்ன ஆண்டவரே, நான் கேட்கல. ஆண்டவருடைய விருப்பம்னா அப்படிதான். எனக்கு விருப்பம் இல்லை, இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவர் விரும்புகிறபடி நான் நினைக்கிறேன். இதுதாங்க ஐக்கியம், இதுதான் ஐக்கியம். நமக்கு ஆதரவா, நம்மளுக்கு தேர்தலா, நம்மளுக்கு நம்பிக்கை விட்டுக்கிற வார்த்தையா வரும்பொழுது நம்ம அதை கேட்கிறோம். ஆனா நம்மளை உடைச்சி உருவாக்குற அந்த வார்த்தை வரும்போது அவாய்ட் பண்றோம். ஏன்? உனக்கும் ஆண்டவருக்கும் அந்த ஐக்கியம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் என் கூட தான் பேசினாரு சிஸ்டர், இப்ப ஆண்டவர் என் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீ உள்வாங்குவாயானால், இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவாயானால், நிச்சயமாய் கர்த்தர் உன் நடுவில் வந்து வாசமாயிருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்றாரு, நான் அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு லாபமான அனைத்தையுமே நஷ்டமாகவும் குப்பையமாகவும் எண்ணுகிறேன். எங்க அவரோடு கூட நான் ஐக்கியமா இருப்பதற்கு எனக்கு வர வேண்டிய லாபமான காரியத்தை நான் நஷ்டம் எண்ணுகிறேன். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமா சபைக்கு வரல? இல்லையா, 7 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் நான் போலன்னா அது வேற ஒருவருக்கு கை மாறிடும். அதனால நான் கட்டாயம் போயே ஆகணும். அதனாலதான் நான் வரல. ஹலோ, நான் ஒன்று சொல்லட்டா,
உங்களை காயப்படுத்தும்படியா சொல்லல. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் நான் சொல்றேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சபையினுடைய கூடுகையை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்கள் விட்டு விடாதீங்க. அப்படி நீங்க விட்டு விட்டீங்கன்னா 29வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீங்களாம். அவர் சிந்தின ரத்தத்தை அசுத்தம் என்று நீங்க சொல்றீங்களாம். உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்க நிந்தித்து அவமானப்படுத்துறீங்களாம். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை எப்படி சொல்றீங்களா? அசுத்தம். நீ சபைக்கு வராததுனால, தேவனுடைய சமூகத்துக்கு எட்டப்படாததுனால நீ எது அபாத்திரமான ஒரு பாத்திரமாய் மாறுகிறாயானால், ஆண்டவருடைய தேவகுமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிற, அவர் சிந்தின ரத்தத்தை அசுத்தம் அப்படின்னு சொல்ற, பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிற, இதுக்கு சமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உடம்பு சரியில்லை பிரதர், பாஸ்டர் உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் தானே, 2 வாரம் வந்தேன், அந்த ஒரு வாரம் தானே. எங்க முஸ்லீமை போய் பாருங்க. பாய் 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 பாய், இது முடிச்சிரு பாய், எனக்கு துவா பண்ற நேரம் இருக்குது. என்ன வருமானம் வந்தாலும், எத்தனை கோடி வந்தாலும் சற்ற லாக் பண்ணுவான். ஆனா நம்ம பெந்தோகோஸ்து ஆவியில நிரம்புறவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க, நம்ம பண்ற சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிசினஸ் ஞாயிற்றுக்கிழமையில லாக் பண்ணு. அவருக்காக லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று நான் கருதுகிறேன். ஏன் தெரியுமா? நான் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவதற்கு எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். சேர்ந்து கையை தட்டி பாடலாமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையும் ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசம் இருக்கா? எனக்குள்ள விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்குமானால் நான் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தைக்கு நான் 100க்கு 100. எனக்கு இஷ்டமே இல்லானாலும் கூட அவர் எதை விரும்புறாரோ அதுதான் எனக்கு வேணும். அவர் எதை சொல்றாரோ அதுதான் நான் செய்யணும். எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா இந்த மாம்சம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் இஷ்டம் இருக்காதுதான். ஆனா இந்த மாம்சத்துக்கு விரோதமா தான் அவர் பேசுவாரு. ஆனா அவருடைய வார்த்தைக்கு தான் நான் செவி கொடுக்கணும். அப்படி நான் செவி கொடுத்துட்டேன்னா பிதாவாகிய தேவன் என் மேல் அன்பா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூட வாசமா இருப்பாரு. அவர் என்னோடு கூட வாசமா இருப்பதற்கு நான் அவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லைங்க, அவருக்காக ஏது வேணாலும் நான் இழப்பேன், ஏது வேணாலும் இழைப்பேன். சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமாங்க. இல்லைங்க, எங்க மாமா கோச்சுக்குவார், கோச்சுக்கிட்டும் போட்டோம். இல்ல அவங்க கோச்சுக்குவாங்க, போட்டோங்க. எல்லாம் அவரை நீ சார்ந்து நிற்கும் பொழுது எல்லாம் உனக்கு விரோதமா தான் நிற்கும்.
போட்டோம் போ. உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்றான், என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே, இருப்பின் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் கலங்காதே என் தலைவன். அவனுக்கே அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா நம்ம கூட ஆண்டவர் இருந்ததான்னா போனது எல்லாமே ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது? அவரோடு கூட இருக்குது. சொல்லுங்க ஆமென். என் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? அவரோடு கூட இருக்கிறது.